தோட்டத்திலிருந்து அனைவரும் வீட்டிற்குள் வர, சக்தி தீக்ஷண்யா கைய பிடிச்சிட்டு சாமி அறைக்குள்ள போயிட்டு விளக்கேத்தி வை என்று வள்ளி வர்ஷாவிடம் சமைச்ச சாப்பாட ஒரு தட்டுல போட்டு கொண்டு வா என்றார். சரி என வர்ஷா கிச்சனுக்கு செல்ல, தீக்ஷண்யா கையை மென்மையாக பிடித்தபடி பூஜை அறைக்கு வந்த சக்தி அவளை பார்த்தான். அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். விளக்கேத்துதி என சக்தி சொல்லவும், அவன் பக்கத்தில் நெருங்கி வந்து பட்டென அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். சக்தியின் உடல் சிலிர்த்தது என்றால் அகிலா நம்மை பதறினர். பெரியவர்கள் அனைவரும் அவர்களை புரியாமல் பார்க்க, இளையவர்கள் அனைவருக்கும் சக்தி தீக்ஷண்யா ஜோடி பொருத்தம் ஆச்சரியத்தை கொடுத்தது. சக்தி தீக்ஷண்யாவுக்கு நல்ல துணையா இருப்பான். அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் டாடி மம்மி கிட்ட இதை பத்தி சொல்லணும் என பெரியவர்கள் போட்ட கணக்கு தெரியாமல் சாயி நினைக்க, சாய்ராவுக்கு தீக்ஷண்யா சக்தியை பார்க்க பார்க்க அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது. தீக்ஷண்யாவை தன்னிடமிருந்து பிரித்த சக்தி, என்னாச்சுதி என மிக மெல்லிய குரலில் கேட்டான். மாமா, நான் விளக்கு பொருத்த மாட்டேன். நெருப்பு சுட்டுடும். உனக்கே தெரியும்ல. அப்ப கூட எனக்கு இங்க நெருப்பு சுட்டுடுச்சு என தன் சுண்டு விரலை அவன் முகத்தின் முன்னால் காட்டினாள். சிறிய வயதில் தீபாவளி அன்று நெருப்பு குச்சியில் இருக்கும் கம்பி மத்தாப்புக்கு ஆசைப்பட்டு சுத்தி விளையாண்டு கொண்டிருக்க, அது முழுவதும் அணையும் வரை தீக்ஷனா கையிலே வைத்து இருந்ததன் விளைவு அவள் விரலில் நெருப்பு பட்டு இருக்க, கத்தி ஊரையே கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாள். அப்போது கூட சக்திதான் அவளை சமாளித்து பொறுமையாக பொறுப்பாக பார்த்து கொண்டான். அந்த நினைவிலிருந்து மீண்டு வந்தவன் நமியை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட நமி சங்கடமாக உணர்ந்தார். அவருக்கு வள்ளியிடம் அவன் நினைப்பதை கேட்கவே பயமாக இருந்தது. ஏற்கனவே சாய்ரா கொஞ்சம் வாய் துடுக்காக கேள்வி கேட்டு கொண்டிருக்க, இப்போது ஏதாவது கேட்டு மீண்டும் அவன் ஏதாவது கேட்டுவிட்டால் அனைவருக்கும் சங்கடம். நல்ல நாள் அதுவுமாக எதற்கு அனாவசியமான பிரச்சனை என நினைத்தபடி வேறு வழியில்லாமல் தன் மகளை முறைத்து சைகையால் விலக்கேற்ற சொன்னார். நமியை தான் தீக்ஷண்யாவும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நமியின் முகமாறுதலை பார்த்தே நமி தனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று நினைத்த நொடி நமி செய்கை செய்திருக்க, மீண்டும் சக்தியின் நெஞ்சில் சாய்ந்து அவன் வயிற்றை கட்டிக்கொண்ட தீக்ஷண்யா, மாமா, தீக்ஷி பாவம் தானே, ப்ளீஸ் மாமா, நான் இதை மட்டும் பண்ணல, எனக்காக நீ கூட விளக்கு பொறுத்து, எனக்கு பயமா இருக்கு என்றால் அழுவதுக்கு தயாராவது போல முகத்தை வைத்துக்கொண்டு. யாரும் அறியாதவாறு அவள் கண்ணை துடைத்துவிட்ட சக்தி அவளை தன்னிடமிருந்து பிரித்து விளக்கு நிறுத்திவிட்டு, அத்தம்மா, அவளுக்கு பயமா இருக்குதுன்னு தானே சொல்றா. நல்ல நாள் அதுவுமா, அவளை அழுக வைக்காதீங்க. அவளுக்காக தானே இந்த விழாவே நடக்குது. அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடக்கணும். அத கூட யோசிக்க மாட்டீங்களா என கத்த, நமி அமைதியாக அவன் முகத்தை பார்த்தார். அவரை முறைத்துவிட்டு புகைப்புறம் திரும்பிய சக்தி, சின்னத்த, உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. அவளுக்கு பயம், அதனால தான் விளக்கு பொருத்த மாட்றா. அடுத்த சடங்கு செய்ய ஆரம்பிக்கலாம் என்றான். புவி, உன் மருமகன் கிட்ட சொல்லி வை. இது கன்னி தீட்டு. எல்லா சடங்கும் ஒழுங்கா செஞ்சே ஆகணும். இல்லனா 2 நாளைக்கு முன்னாடி புண்ணியதானம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்றார் வள்ளி. இப்போது புவி சக்தியை பாவமாக பார்க்க, ரேவதி மீனாவுக்கு நடப்பது எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருப்பதை தாண்டி தீக்ஷண்யாவின் குழந்தைத்தனம் அவர்களை ஈர்த்தது. அவர்களுக்கு தீக்ஷண்யா இன்னும் குழந்தையாகவே தெரிந்தார். சக்திக்காக தீக்ஷண்யாவை பார்க்க வேண்டும் என நினைத்து வந்தவர்களுக்கு அவளுடன் இருக்க வேண்டும் என ஆசையாக இருந்தது. ரேவதி, சக்தி அண்ணா கண்ல அவ்வளோ காதல் தெரியுது. இங்க இருக்க ஒருத்தர் கூட அது தெரியலையே என மீனா கேட்க, எனக்கும் அதே டவுட் தான் மீனா. அவங்க அவன் பண்றத நார்மலா எடுத்துக்கிறாங்க என சொல்லிய ரேவதிக்கு புரியவில்லை. சக்தி நமியின் மீது வைத்திருக்கும் பாசத்தில்தான் அனைத்தும் செய்கிறான் என அனைவரும் நினைத்திருக்கிறார்கள் என்று. ஏதோ ஒண்ணு. ஆனா சக்தி அண்ணாவ இப்படி பார்க்க கூட நல்லாதான் இருக்கு. இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. தீக்ஷண்யாவ சக்தி கூட சேர்த்து வைக்க நம்ம கடைசி வரைக்கும் போராடணும். ஆமா, இந்த உதயம் எங்க போயிட்டான்? அவன் மாதவி அக்கா கிட்ட பேசிட்டு வரேன்னு போயிருக்கான். இவனை நம்பி நம்ம வரவே கூடாது மீனா. குரங்குக்கு ரெக்க முளைச்ச மாதிரி அப்பப்ப அக்கா கூட பேசுறேன்னு போயிடுறான். வந்த உடனே குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு குடிக்க கூட எதுவும் தரல. எனக்கு வேற இப்பவே பசி எடுக்குது. அப்பவே கீதா ஆண்டி காஃபி குடிமான்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் என பாவமாக கூறினாள். சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மண்டபம் கிளம்பிடுவாங்க. அப்ப நான் சக்தி தீக்ஷனாவை கவனிச்சுக்கிறேன். நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துடு என்றாள் மீனா. ம் என ரேவதி தலையை ஆட்ட, இப்போ இதுக்கு என்னதான் வழி என சக்தியின் குரல் கேட்டு நடப்பதை கவனித்தனர். அவள் விளக்கு பொருத்தியே ஆகணும் சக்தி என வள்ளி நேராகவே கூறினார்.
எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுனா மட்டும் பத்தாது. சடங்கையும் முழுசா முடிக்கணும். சும்மா உன் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. என இதுவரை அமைதியாக இருந்த தினேஷ், அவன் கோவத்தை வேண்டுமென்றே தூண்டிவிட்டார். தினேஷை கொலைவெறியோடு பார்த்துவிட்டு தீக்ஷண்யா அருகில் வந்த சக்தி, "தி, உனக்கு நான் இருக்கேன். அதுவும் பக்கத்திலேயே இருக்கேன். என் கைய பிடிச்சுக்கோ. உனக்கு பயமாவே இருக்காது. தைரியமா விளக்கேத்து. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ இத கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். விளக்கேத்து. உன் பக்கத்துல நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்?" வார்த்தையில் அழுத்தத்தை கொடுத்து கூறினான். அதில் அனைவரும் அவர்களையே பார்க்க, "நான் மாட்டேன் மாமா" என சக்தியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். சக்திக்கு தீக்ஷண்யா மேல் கோபமாக வந்தது. சிறுவயதில் நடந்ததை நினைவில் வைத்துக்கொண்டு இப்போது வரை பயந்து லூசுத்தனமாக பண்ணி கொண்டிருப்பதை நினைத்து சக்தியை விட சாய்ராவுக்கு கோபம் எல்லையை கடந்தது. ச்சே, இந்த அநாத நாய் பொண்ணுக்கு இவ்ளோ சீன் எதுக்கு? வேணும்னே கிரிஞ்சா பண்ணிட்டு இதுல அவன் கூட ஒட்டி உரசிட்டு நிக்கிறது. இதே நான் சாயி மாமா கூட இருந்தா மோகனாத்த என்னை தள்ளி நின்னு பேசுன்னு சாயிரான்னு முறைச்சிட்டே சொல்லுவாங்க. எல்லாம் வேணும்னே தான் பண்றாங்க. அத்தை, உங்க அநாத அண்ணன் பொண்ணுக்காக எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் இந்த சாய்ரா யாருன்னு காட்டுறேன். ஏன்டா சாய்ராவை பகைச்சுக்கிட்டோன்னு நீங்க துடிப்பீங்க. அந்த அளவுக்கு பண்றனா இல்லையான்னு பாருங்க என மனதில் வில்லி போல் நினைத்து கொண்டாள். சந்தோஷை பற்றி காயத்ரி வந்தனாவிடம் ஒரு நாள் சொல்லியிருக்க, அதை அரைகுறையாக கேட்டுக்கொண்ட சாய்ரா, சந்தோஷ் அனாதை, அவரை தத்தெடுத்து வளர்த்து இருக்கிறார்கள் என நினைத்து கொண்டாள். குட்டி பாப்பா, சக்தி சொல்ற மாதிரி பண்ணு. இல்லனா சக்தி கோவப்படுவான். உனக்காக தான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் இல்ல, அதனால பயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு விளக்கேத்து என வியானும், ஆமா தீக்ஷி, அண்ணன் சொன்ன மாதிரியே பண்ணு. இந்த சடங்கு முடிஞ்ச உடனே உனக்கு சக்தி அண்ணா கிஃப்ட் கொடுப்பாரு என்றாள் சன்மதி அவள் மனதை மாற்றும் நோக்கத்தில். அதை கேட்டு சக்தியை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா, உண்மையான கிஃப்ட் கொடுப்பியா மாமா என கேட்க, ம் என தலையை ஆட்டினான் சக்தி. அப்போ நீயும் நானும் ஒன்னாவே விளக்கு பொருத்தலாம் என்றாள் தீக்ஷண்யா. இதுக்கு என்ன சொல்றீங்க என வள்ளியை பார்த்தான் சக்தி. வள்ளிக்கோ தீக்ஷண்யாவை கண்ணம் கண்ணமாக அறைய வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது. யாத்ராவிடமிருந்தே நான் இவளை தள்ளி நிக்க சொன்னேன். ஆனா இப்போ சக்தியை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா என நினைத்தவருக்கு தீக்ஷண்யாவை விலகி நில் என்று சொல்லவும் முடியவில்லை. அதற்கு காரணம் சக்திதான். அவன் பட்டென ஏதாவது சொல்லிவிட்டால் மோகனா தினேஷ் ஒரு பக்கம் அவனை ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என பொறுத்து கொண்டார். இப்போ என்னதான் பண்றது? 8 மணிக்கு மண்டபத்துக்கு போகணும். இன்னும் சீர்திருத்தம்லாம் எடுத்து வைக்கணும். ஏதாவது ஒண்ண சீக்கிரம் முடிவு பண்ணுங்க என சக்தி சொல்லவும் நமிக்கு தலையை சுற்றியது. பின்னே அவன்தான் 1001 தட்டை சீராக வைக்கிறேன் என அவரிடம் சொல்லியிருந்தானே. அதையெல்லாம் தூக்கி வருவதற்கு சொந்த பந்தம் எல்லாம் ரெடியில் இருக்கிறார்கள். பிரச்சனை அது இல்லை. இன்னும் 1001 தட்டையும் எடுத்து வைக்க வேண்டும் என சக்தி சொல்வதுதான் அவருக்கு மயக்கமே வருவது போல இருந்தது. அவர் எண்ணத்தை புரிந்து கொண்ட சக்தி, அத்தம்மா, மயக்கம்லாம் போட்டு விழுந்துடாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல சீர்தட்டை எல்லாம் ரெடி ஆயிரும். நீங்க சொன்ன முக்கியமான 7 தட்டை தான் எடுத்து வைக்கணும்னே சொன்னேன் என்றான் சக்தி. அதை கேட்ட பிறகே நமி நிம்மதியாக மூச்சு விட்டார். இருவர் பேசியதும் அனைவரும் புரியாமல் பார்த்தாலும் யாரும் கேள்வி எழுப்பவில்லை. சரி சக்தி, 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்துங்க என கண்ணன் தான் கூறினார். யாரும் மறுப்பும் சொல்லவில்லை. அதுவே சாய்ராவின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. சக்தி தீக்ஷண்யாவை பார்க்க அவன் கையில் தீப்பெட்டியை கொடுத்தவள், நான் உன் கையை மட்டும் பிடிச்சுக்கிறேன், நீ பொறுத்து மாமா என்றாள். அவளை முறைக்க கூட சக்திக்கு மனம் வரவில்லை. இன்று அவன் அவனாகவே இல்லை. தீக்ஷண்யாவை பெரிய பெண்ணாக பார்த்ததும் அவன் உணர்வுகள் பேயாட்டம் மாறியது. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளவே அவனுக்கு பெரும்பாடு ஆகியது. சக்தி தீக்ஷண்யா இருவரும் விளக்கை பொறுத்த குடும்பத்தார் அனைவரும் கண்ணை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டனர். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட தீக்ஷண்யா, மாமா, எனக்கு ஜெகதாம்பா பாட்டி கடையில நெய் பரோட்டா வாங்கி வந்து தரியா, பசிக்குது என சக்திக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொன்னாள். இப்போ இல்லதி, மதியமா வாங்கி தரேன் என்றான் சக்தி. நிஜமா? உண்மையில சத்தியமா வாங்கி தரேன்டி, தயவு செஞ்சு பக்கத்துல வராத என்றான் சக்தி கோவமாக. தன்னை மீறி அவளிடம் தவறாக நடந்து கொள்வோமோ என்ற பயத்தில். மாமா, நீ எனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுனாலதான் நான் உன் மேல கோவப்படாம பேசுறேன். ஆனா நீ இப்ப கோவமா பேசுற. இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், போடா என சொல்லிவிட்டு தள்ளி நின்று கொண்டாள். மனதிற்குள் சிரித்து கொண்டான் சக்தி. அவனுக்கும் தெரியும், தீயின் நேச்சர் தன்னிடம் நெருங்கி இருப்பது கிடையாது என்பது.
அவனோ சாய்ராவிடம் தான் விட்டு கொடுக்காமல் பேசியதால் தன்னிடம் கோபம் இல்லாமல் பேசுகிறாள் என நினைத்திருக்க, அதற்கு காரணம் தான் கொடுத்த ஆடை என்று அவள் மூலமாகவே அறிந்து கொண்டவன் தனக்கு பிடித்த டிசைனிங் வேலையை மேலும் விரும்பினான். சாமி கும்பிட்டு முடித்ததும் முதலில் தீக்ஷின்யாவுக்கு திருநீறு வைத்துவிட்டு வள்ளி பின் அனைவருக்கும் வைத்துவிட்டார். ஷன்வி, யாழி, வந்தனா மூவரும் வெகு நேரம் அமைதியாக இருப்பவும் ஷன்வியை அழைத்தான் சக்தி. அவன் அருகில் வந்த ஷன்வி, இப்பதான் நான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சனானா என கோபமாக கேட்டாள். சக்திக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஷன்வி குரங்கு, பிசாசு என்று மட்டுமே அழைப்பாள். இப்போதெல்லாம் அவள் சக்திக்கு மரியாதை கொடுத்து பேசுவதில் தங்கை தன்னை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறாள் என புரிந்தது. டைம் இல்ல ஷன்வி, நீயே பாத்தில்ல அவ என்ன நாட்டம் கட்டுறான்னு. பார்த்தேன். ஹரிஷ் பெரியப்பா 2 ஊசி போடுறாருன்னு சொன்னாவே அவ எல்லா சடங்கையும் அமைதியா பண்ணுவானா? நம்மெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனாலதான் அவ இப்படி மிஞ்சுறா என்றாள் ஷன்வி. சக்தி எதுவும் பேசவில்லை. அண்ணா, உன்னை பார்த்தா வந்தனா பயந்துக்கிறா. தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு 2 வார்த்தை பேசேன். இல்லனா நார்மலா இருக்கவே மாட்டா. பதட்டமாவே சுத்திக்கிட்டு இருப்பா என்றாள் சன்வி. கூப்பிடு அவள. கூப்பிட்டாலாம் வரமாட்டா. நீ இங்கே இரு, நான் போய் அவளை இழுத்துக்கிட்டு வரேன் என சன்வி வேகமாக வந்தனா அருகில் வந்து எதுவும் பேசாமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து சக்தியின் அருகில் வந்து நின்றாள். சக்தியை பார்த்த வந்தனாவுக்கு உடல் நடுங்கியது. பட்டென சன்வியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். வந்தனா, நீயும் எனக்கு சன்வி மாதிரிதான். தேவையில்லாம என்னை பார்த்து பயந்துக்காத. நான் உன்னை ஒன்னும் கடிச்சு தின்னுட மாட்டேன். உன்னோட வயசுக்கு தகுந்த பக்குவத்தோட இருந்து பழகு. உங்க அக்கா மாதிரி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. அப்படி நீ நினைச்சாலும் என்னை வேற மாதிரி பாப்ப என முதலில் மெதுவாக கூறியவன் கடைசியாக அழுத்தமாக கூறினான். வந்தனாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சாய்ராவின் குணம் அவளுக்கு சுட்டு போட்டாலும் வராது, அது வேறு விஷயம். ஆனால் சக்தி தன்னிடம் முதல் முறையாக பொறுமையாக பேசுவதை நினைத்து உண்மையாக சந்தோஷமாக தான் இருந்தது. சக்தியிடம் பேசாமலேயே அவனை பார்த்து நடுங்கி இருப்பதை நினைத்து இப்போது அவளுக்கு சிரிப்பு கூட வந்தது. அந்த சிரிப்புடனே அவளை பார்த்தவள், நான் எப்பவும் போலதான் நான் இருப்பேன், யாரையும் கஷ்டப்படுத்தியெல்லாம் பழக்கம் இல்லை என்றாள். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் முறையே சரியா தெரியாது போல என நினைத்த சக்தி அவளை பார்த்து, நான் உனக்கு மாமா முறை என அழுத்தம் திருத்தமாக கூறினான். அவன் சொன்னதை கேட்டு வந்தனா தலையாட்ட, யாரோ என் தங்கச்சிய பிடிக்காத மாதிரி பேசினாங்க, இப்போ என் தங்கச்சி பொண்ண முறை சொல்லி கூப்பிட சொல்றாங்க. ஷன்வி, அந்த மானஸ்கனை நீ பாத்தியா என தினேஷ் நக்கலாக கேட்க, அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். சக்திக்கு கடுப்பாக வந்தது. என் பின்னாடி சுத்துறதுக்கு பதிலா மிஸ்ஸஸ் தினேஷ் பின்னாடி சுத்தினா நீங்க நினைச்சதாவது ஈஸியா நடக்கும் என சக்தி நக்கல் கலந்த கடுப்புடன் சொல்லவும், இப்போது தினேஷ் அவனை முறைத்து பார்த்து, பாம்பு காது பிடிச்சுவேன், நான் வாயில முனகுனத எங்க வந்து சொல்றான். நல்ல வேலை அப்படியே சொல்லிடல, இல்லனா எல்லார் முன்னாடியும் மானம் போயிருக்கும் என அவர் மனதிலே நினைத்ததை கூட சக்தி அறிந்தான். அத்தை, அவங்க இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இந்தாங்க என சாப்பாட்டு தட்டை வள்ளியிடம் நீட்டினார் வர்ஷா. தினேஷ் சக்தியை பார்த்து கொண்டிருந்த வள்ளி தட்டை வாங்கி கொண்டு அதிலிருந்த பதார்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீக்ஷன்யாவிற்கு ஊட்டிவிட்டார். பசியில் இருந்த தீக்ஷன்யாவும் வள்ளி ஊட்டதை வேகமாக வாங்கி கொண்டாள். அதன் பின்பு ஆண்களுடன் சிலர் சரோ, காயத்ரி, ஐஸ்வர்யா, யாலி மண்டபத்திற்கு சென்று விட்டனர். அத்தம்மா, இங்க இருக்கவங்கள 7 பேரை இங்கேயே இருக்க சொல்லுங்க என்றான் சக்தி. சொல்லிட்ட சக்தி. உங்க அம்மா, சித்தி, பெரியம்மாங்க 4 பேரும் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 3 பேரை வேணும்னா வந்தனா, சாய்ரா, சன்வியை கூப்பிட்டுக்கோ என்றார் நமி. சாய்ரா வரமாட்டேன் என சொல்வதற்கு முன்னால், சாய்ரா வேணாம் அத்தம்மா, ஐஸ்வர்யா, யாரி அக்கா யாரையாவது வர சொல்லுங்க என்றான் சக்தி. சாய்ராவுக்கு அவமானமாகி விட்டது. ரேவதி, மீனா இருவரும் சாதாரணமாக பேசியிருக்க அவர்கள் தன்னை பார்த்துதான் சிரிக்கிறார்கள் என நினைத்து கொண்டவள் சக்தியின் மேல் மேலும் கோபத்தை வளர்த்து கொண்டாள். இந்த கோபம் தீக்ஷன்யா சக்தியின் சந்தோஷத்தை ஒரு நாள் அளிக்கும் என சக்தி, தீக்ஷன்யா இருவருமே அறிந்திருக்க மாட்டார்கள். யாழியும் ஐஸ்வர்யாவும் உங்க அப்பா கூட மண்டபத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இருந்திருந்தா நான் அவங்க 2 பேரையும் தான் சொல்லியிருப்பேன். வந்தனாவும் சின்ன பொண்ணு, அவகிட்ட கம்மியான பொருள் இருக்க தாம்பலத்தை கொடு, நான் புவிய போய் பார்த்துட்டு வரேன் என்றார் நமி. வேண்டாம் அத்தம்மா, விடுங்க, ரேவதி இருக்கால, நான் பாத்துக்கிறேன் என்றான் சக்தி. சக்தி, நம்ம சொந்தக்காரங்க தான் தட்டை தூக்கணும் என வள்ளி அழுத்தமாக சொல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டு, அந்த உறவு 1000 ரத்த உறவுக்கு சமம் என அழுத்தம் திருத்தமாக கூறினான் சக்தி.
ரேவதிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. சக்தி தன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என புரிந்து கொண்டாள். இனிமேல் தானும் சக்திக்கு துணையாக நல்ல தோழியாக இருக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டாள். மீனா அவளை அணைத்து சமாதானப்படுத்தவும் வள்ளிக்கு கஷ்டமாகிவிட்டது. அவர் முறையை தான் சொன்னார். தான் சொன்னது ரேவதி மனதை பாதித்திருக்கிறது என புரிந்து கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்டார். நான் உங்களை தப்பா நினைக்கல பாட்டி. நீங்க சாதாரணமா தான் சொன்னீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்க வருத்தப்படாதீங்க என்றாள் ரேவதி. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கமா நீ என அவளை நெட்டி முறித்தார் வள்ளி. சரவணன் ஆத்ரேயன் தவிர ஆண்கள் அனைவரும் சரோ, காயத்ரி, ஐஸ்வர்யா, யாழி நால்வரையும் அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். மீதி இருந்தவர்களை தீட்சண்யாவுடன் நல்ல நேரத்திற்கு சரியாக மண்டபத்திற்கு வர சொல்லிவிட்டு சென்றிருந்தனர். வியான் சண்மி இருவரும் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு சென்னைக்கு கிளம்புவதாக சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டனர். ஆத்ரேயன் தூங்கிக் கொண்டிருந்த நிஷாவை தூக்கி கொண்டு கீதாவிடம் வந்து, மா, நானும் சரவணனும் முன்னாடியே போறோம் என்றான். இல்லறையா, சரவணனை விட்டுட்டு நீ பாட்டியை கூட்டிட்டு போ. தாத்தா அங்கதான் இருக்காரு. பாட்டியும் கூட்டிட்டு போனா வந்தவங்கள அங்க வரவேற்க சரியா இருக்கும். சரவணன் எங்க கூட வரட்டும் என்றார் கீதா. சரிங்கம்மா என சொல்லிவிட்டு மேகலையை அழைத்து கொண்டு நிஷாவுடன் கிளம்பினான். அதன் பின்பு நல்ல நேரம் வந்ததும் தீக்ஷனாவை அழைத்து கொண்டு நமி, புவி, வள்ளி மூவரும் அவளுடன் செல்ல, நாங்களும் வரோம் என உதயா, மீனா இருவரும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். கிச்சனுக்கு சென்று பால் கொண்டு வந்த சக்தி ரேவதியிடம் நீட்டினான். ரேவதி அவனை புரியாமல் பார்க்கவும், உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது உனக்கு பசிக்குதுன்னு. இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு டைம் இல்ல. அதனால இந்த பாலை கொஞ்சமா குடி, தெம்பா இருக்கும் என்றான். ரேவதிக்கு சக்தியை நினைத்து நெகிழ்ச்சியாக இருந்தது. தனக்கு காதலனாக சக்தி கிடைத்தால் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார். நண்பனாக கிடைத்ததை நினைத்து மனதிலேயே துள்ளி குதித்தபடி பாலை வாங்கி மடமடவென குடித்து அவளையே விசித்திரமாக பார்த்தனர் ராணா, சரவணன் இருவரும். மாமா, இவளை பார்த்தா ஏன் காரணமே இல்லாம எனக்கு கோவம் வருது என ராணா காதில் சரவணன் கிசுகிசுப்பாக கேட்க, அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு லுக்கு விட்ட ராணா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்டான். கேள்விப்பட்டிருக்கனே என சரவணன் சொல்லவும், அதே மாதிரி தான் இது, லவ் அட் ஃபர்ஸ்ட் ஹெட் என்றான். அவனை குழப்பி விட்டு சென்றான் ராணா. என்ன சொல்லிட்டு போறார் இவரு என புரியாமல் அவனுக்கே மண்டையை பீத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா அவங்க லவ் பண்றது தான் அர்த்தம். லவ் அட் ஃபர்ஸ்ட் ஹேட்டட்னா அவங்கள பிடிக்கலன்னு அர்த்தம். ஆனா மானா பார்த்த பார்வை வேற எதையோ சொல்லுதே என மண்டையை குடைந்து கொண்டு யோசித்து மண்டை சூடானதுதான் மிச்சம். சாய்ரா நடப்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். நமி அவளையும் தங்களுடன் மண்டபத்துக்கு வா என அழைத்தார். அவள்தான் சக்தி அப்படி என்ன சீர் செய்ய போகிறான் என பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில், நான் வந்தனா கூட வராத்த, அவளால தூக்க முடியலனா நான் தூக்கிட்டு வருவேன் என நல்லவள் போல கூறவும் சரி என அவளை விட்டு விட்டு சென்று விட்டனர். வீட்டிலிருந்த அனைவரும் மினி வேனில் அழைத்து கொண்டு தீக்ஷண்யாவின் விழா நடக்கும் மண்டபத்திற்கு பக்கத்தில் இருந்த மண்டபத்திற்கு வந்து இறக்கினான் சக்தி. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம்? தட்டை தூக்கணும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க என சாய்ரா கடுப்பாக நினைக்க, எல்லாரும் உள்ள வாங்க என பொதுவாக சொல்லிவிட்டு சக்தி முன்னால் செல்லவும் அவன் பின்னால் வந்த அனைவரும் மண்டபம் முழுக்க நிறைந்திருந்த 1001 தட்டை பார்த்து அதிர்ந்து போயினர். சாய்ராவுக்கு வந்ததே கோபம். வேண்டுமென்றே முக்கியமான தட்டை யாரும் அறியா வண்ணம் கீழே தட்டிவிட்டான். அதன் விளைவு சக்தியின் கோபத்திற்கு ஆளானாள். சக்தி 1001 தட்டை சீராக வைத்திருப்பதை பார்த்து சாய்ராவை தவிர மற்ற அனைவரும் ஆச்சரியப்பட சாய்ராவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவளுக்கு வியான் 101 தானே வைத்திருந்தான். தன்னை விட 9 மடங்கு தீக்ஷண்யாவுக்கு சக்தி வைக்கிறான் என நினைத்தவளுக்கு ஏதாவது செய்து இதை நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என வஞ்சமாக யோசித்தார். சக்தி, எதுக்குடா இத்தனை தட்டு? 101 வச்சா போதாதா என கீதா கேட்டே விட்டார். அவரிடம் பேசவே சக்திக்கு வாய் வரவில்லை. சிறிய வயதில் பெரியம்மா என ஆசையாக அழைத்திருக்கிறான். ஆனால் எப்போது அனைவரையும் விட்டு தனியாக சென்றானோ அப்போதே நமியை தவிர யாரிடமும் பேசக்கூடாது என முடிவெடுத்திருந்தான். சக்தி பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கவும் தான் கீதாவுக்கு புரிந்தது அவன் தன்னிடம் பேச மாட்டான் என்பது. அவரும் அவனின் விலகலை உணர்ந்து இருக்கிறார். அப்போதெல்லாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர் பெரிய பையனாக மாறி சக்தி இப்படி செய்வது அவருக்கு வலியை கொடுத்தது. சக்தி, என் மேல என்னடா கோவம்? நான் என்ன பண்ண என கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து கேட்டார் கீதா. கீதா கேட்பதும் சரிதான். அவர் எதுவும் செய்யவில்லையே
என நினைத்த சக்தி அவரை பார்த்தான். அவர் முகத்தில் மோகனாவின் சாயல் தெரிந்தது. மோகனா கலங்கினால் கூட நெஞ்சை கல்லாக்கி கொண்டுதான் அமைதியாக இருப்பான். இப்போது கீதா கலங்குவதை அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரிடம் பேசவும் மனம் வரவில்லை. அதனால் பேச்சை மாற்றும் விதமாக ராணாவிடம், ராணா, அந்த பையை எடுத்துட்டு வந்தனா மீதி இருக்க 6 தாம்பூலத்திலையும் நிரப்பிடலாம் என்றான். அவன் தன்னை தவிர்க்கிறான் என புரிந்து கொண்ட கீதாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல நாள் அதுவுமாக அழுக வேண்டாம் என நினைத்து கண்ணை துடைத்து கொள்ள தன் மகனை முறைத்த மோகனா வர்ஷா அகிலாவிடம், இவனுக்கு சின்ன வயசுல ஓவரா செல்லம் கொடுத்தீங்கல்ல, இப்ப பாருங்க அந்த செல்லம் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. பாசமா பாக்குற எல்லாரையும் முறைச்சு முறைச்சு பாக்குறா. ராணா பையை எடுக்க செல்ல அகிலா வர்ஷா இருவரும் மோகனாவிடம் சக்தியை பத்தி பேசிக் கொண்டிருக்க அவர்களையே ஷன்வி வந்தனா இருவரும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சக்தி, ரேவதி, சரவணன் மூவரும் தாம்பூலத்தட்டை சரிபார்த்து கொண்டிருக்க அவர்கள் யாரும் அறியாத வண்ணம் முக்கியமான தாம்பூலத்தட்டை கீழே தள்ளிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டாள் சாய்ராதேவி. தங் என்ற சத்தத்தில் அனைவரும் திரும்பி பார்க்க தாம்பூலத்தட்டு விழுந்திருந்ததை பார்த்து பதறிய மோகனா, எப்படி தட்டு விழுந்தது? இப்படிலாம் நடக்கக்கூடாது, இது அபசகனம். அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க என வருத்தமாக கூறவும் சக்தி சாய்ராவின் கன்னத்தில் அறையவும் ராணா பையை எடுத்துக்கொண்டு வரவும் சரியாக இருந்தது. சக்தியின் கோபத்தில் அனைவரும் அவனையே அரண்டு பார்த்து கொண்டிருக்க, சீ, உன்னை தொடுறது கூட நான் பாவமா நினைக்கிறேன். எவ்ளோ தைரியம் இருந்தா தாம்பூலத்தை தள்ளி விட்டிருப்ப என கோபத்தில் கத்தினான். அவன் முழுதாக நம்பினான் இதை சாய்ரா தான் செய்திருப்பாள் என்று. அதன் கோபத்தில்தான் சட்டென கையை நீட்டிவிட்டான். மாமா, நான் எதையும் தள்ளி விடல. அத்தை, நான் எதுவுமே பண்ணாம மாமா வேணும்னே பழி போடுறாரு என சாய்ரா கன்னத்தில் கை வைத்தபடி பாவமாக சொன்னாலும் மனதில் சக்தியை கொல்ல வேண்டும் என்கிற ஆத்திரம் வந்தது. சக்தி, என்ன இது? பொம்பளை பிள்ளை மேல கைய வைக்கிற பழகம் என மோகனா அதட்ட, மிஸ்ஸஸ் தினேஷ், வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. இங்க யாராவது வாயை திறந்து பேசுனீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றவன் சாய்ராபுரம் திரும்பி, நீ எதையும் வேணும்னே பண்ணல, அப்படிதானே என சக்தி பல்லை கடித்து கொண்டு இறுகிய முகத்துடன் கேட்கவும் சாய்ராவுக்கு முதுகு தண்டு சில்லிட்டது. மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் என்ன நடக்குமோ என பயத்துடன் பார்க்க ஷன்வி, வந்தனா இருவரும் சக்தியின் முகத்தை பார்த்து அரண்டு போனவர்களாக வாயவே திறக்கவில்லை. ரேவதிக்கு சாய்ராவின் பார்வையே அவள்தான் தவறு செய்திருப்பாள் என்பதை உணர்த்த ராணா, சரவணன் இருவரும் சக்தியை மீறி எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக நின்றிருந்தனர். சக்தி அருகில் வந்த கீதா, சக்தி, அவதான் பண்ணலன்னு சொல்றாள்ல, விடுறா, இத பெருசுப்படுத்த வேண்டாம் என்றார். அது எப்படி பெரியமா விட முடியும்? நீங்களே கேட்டீங்க தானே மிஸ்ஸஸ் தினேஷ் இப்போ என்ன சொன்னாங்கன்னு. இப்படி நடக்கிறது அபசகுனமா? தானா நடந்தா மட்டும்தான் பெரியமா அபசகுனம். கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க தள்ளி விட்டா அதுக்கு பேரு வஞ்சகம் என்றவன் தன் மொபைலை எடுத்து கீதாவிடம் காட்டினான். அதில் சாய்ரா தாம்பூலத்தட்டை தள்ளி விடுவது சரியாக பதிவாகியிருந்தது. கீதாவின் மூலம் அது அனைவருக்கும் காட்டப்பட சாய்ராவுக்கு அவமானமாக இருந்தது. தப்பு சாய்ராவின் புறம் இருப்பதால் ராணாவாலும் அவளுக்காக பரிந்து பேச முடியவில்லை. சாய்ராவை அழுத்தமாக பார்த்த சக்தி, உனக்கு எதுக்கு இவ்ளோ கேவலமான எண்ணம்? நீ எல்லாம் சின்மா குடும்பத்தோட வாரிசுன்னு வெளியே போய் சொல்லிடாத. ஏன்னா உன்னோட குணத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இதுல சின்மா குடும்பத்தினால பேர் தான் பாதிக்கப்படும். எத்தனை தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் கேட்பேன். நான் சக்தி தேவ். என்ன பண்ணாலும் சுத்திலையும் முழு பாதுகாப்பையும் பலப்படுத்தியிருப்பேன். என் இடத்துல ஒரு துரும்ப அசிச்சா கூட எனக்கு தெரிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நீ பண்ணுன வேலை தெரியாம போயிடுமா என்ன? இல்ல நான் தான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா என கோபத்தில் சீரும் சிங்கமாய் மாறியிருந்தான் சக்தி. சக்தி சொன்னதும் பெரியவர்கள் அனைவருக்கும் புரிந்தது. இது அவன் பெயரில் இருக்கும் மண்டபம் என்று. அதையும் தாண்டி சாய்ராவின் மேல் அவர்களுக்கும் கோபம் வந்தது. சக்தி, விடுறா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பிரச்சனைய அப்புறம் கூட பாத்துக்கலாம். சரியான நேரத்துக்கு மண்டபத்துல இருக்கணும் என்றார் வர்ஷா. அதை கேட்டு சக்தி எதுவும் பேசாமல் சாய்ராவை முறைத்துவிட்டு அவள் தள்ளிவிட்ட தாம்பூல தட்டை அவனை எடுத்து வைத்தான். அந்த தட்டில் தான் மோதிரம், நெக்லஸ் இரண்டும் வைக்க வேண்டும். நமி அவனிடம் தெளிவாக சொல்லியிருந்தார். மேன் தட்டில் வைக்க வேண்டிய தங்க நகையெல்லாம் கடைசியாக வைத்துவிட்டு அதில் வைக்கும் மாலையிலிருந்து சுடிதார் வரை அனைத்தும் கவரில் போட்டு வைக்குமாறு கூறியிருந்தார். சக்தியும் நமை சொன்னது போலவே செய்திருந்ததால் பெரிதாக பாதிப்பு ஒன்றும் இல்லை.
சோப்பு டப்பா மட்டும் சற்று வளைந்து போய் இருந்தது. அதை எடுத்துவிட்டு ராணா கொண்டு வந்த பையை பிடுங்கி அதிலிருந்த புது சோப்பு டப்பாவை எடுத்து வைத்து தட்டை அலங்கரித்து வைத்து விட்டாலும் சாய்ராவை கொன்று போட வேண்டும் என்கிற ஆத்திரம் வந்தது சக்திக்கு. பின்னே அவன் உயிரானவள் விழாவில் அபசகுனம் ஆவது போல ஏதாவது செய்து கொண்டிருந்தால் கொஞ்சமா தோன்றும் அவனுக்கு. சக்தி, டைமாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, அந்த 6 தாம்பூலத்தையும் நிரப்பு என கீதா சொல்லவும் சில நிமிடங்களில் 6 தாம்பூலத்தையும் நிரப்பியவன் மெயின் தட்டான தாம்பூலத்தையும் அதனுடன் சேர்த்து 7 தாம்பூல தட்டையும் தனித்தனியாக வைத்தான். அந்த மெயின் தாம்பூல தட்டில் இருந்ததை பார்த்ததும் சாய்ராவுக்கு பொறாமை ஒரு பக்கம் என்றால் மற்றவர்கள் ஆச்சரியம், அதிர்ச்சி என முகபாவனையில் இருந்தனர். காரணம் 7 தாம்பூலத்தில் இருந்தது அப்படி. முதல் தாம்பூலம் மெயின் தட்டில் புடவை, சோப்பு, சீப்பு, லெஹங்கா, மோதிரம், நெக்லஸ், மாலை, கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், மேலும் சில பொருட்கள் இருந்தது. 2வது தாம்பூலம் முழுக்க முழுக்க தங்க கட்டிகள். 3வது தாம்பூலம் முழுக்க முழுக்க வெள்ளி காசுகள். 4வது தாம்பூலம் முழுக்க வைர கற்கள். 5வது தாம்பூல தட்டில் முழுக்க ஆந்திராவின் பாரம்பரிய நகைகள். 6வது தாம்பூல தட்டில் முழுக்க முழுக்க உலகின் விலை உயர்ந்த உலோகமான இரிடியம். 6வது தட்டு முழுக்க தீக்ஷண்யாவுக்கு பிடித்த ஜெகதாம்பா பாட்டி கடை பரோட்டா. 7வது தட்டில் சில பத்திரங்களும் இருந்தது. இதற்கெல்லாம் சக்தி எத்தனை பாடுபட்டு இருப்பான் என்பதை அவன் மட்டுமே அறிவான். முக்கியமாக உலோகங்கள் அனைத்தும் வாங்கவே பல கோடி செலவாகி இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அது இது என இதுவரை டிராப்பகலாக சம்பாதித்த அனைத்தும் செலவு செய்திருந்தான் அவன். ராணா, கிளம்பலாம், வெளியில இருக்கவங்க எல்லாரையும் வர சொல்லு என சக்தி சொல்லவும் அனைவரையும் உள்ளே அழைத்து வந்தான் ராணா. வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு தாம்பூலத்தட்டை தூக்கி கொள்ள குடும்பத்து ஆட்கள் முக்கியமான தாம்பூலத்தை தூக்கி கொண்டனர். வெளியில் போலீஸ் போர்ஸ் வெயிட் செய்து கொண்டிருக்க 4 பேராக முதலில் குடும்பத்தார் செல்லவும் பின்னால் சொந்தங்கள் தாம்பூலத்தை தூக்கி கொண்டு வர அனைவருக்கும் 2 பக்க சைடிலும் போலீஸ் போர்ஸ் பாதுகாப்பாக வந்தது. சில நிமிடங்களில் மண்டபத்தை நெருங்கிய வேளையில் பட்டாசு வெடித்து சீர்வதுவதை அனைவருக்கும் தெரியப்படுத்த ஸ்பீக்கரில் தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி என்ற பாடல் ஒலித்தது. தீக்ஷண்யாவை தவிர்த்து அனைவரும் மண்டபத்தின் வெளியில் வந்தவர்கள் குடும்பத்தார் கொண்டு வந்த சீர்தட்டையும் போலீஸ் போர்ஸையும் பார்த்து அதிர்ந்து விட்டனர். தினேஷ், மாயவன், அகில் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவர்கள் மூவரின் அருகில் வந்த பாண்டியா, வசந்த், ஹரிஷ் மூவரும், பங்கு, உன் பையன் என்ன இப்படி பண்ணியிருக்கான்? கிராண்டா பண்ணலாம், அதுக்குன்னு இவ்ளோ கிராண்டா யாராலையும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்காக அவன் வாழ்நாள் பூரா சம்பாரிச்ச பணத்தையும் செலவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் என்றார் ஹரிஷ். அவன் என்ன பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும் மச்சி. அது மட்டும் இல்லாம அவனை பொறுத்த வரைக்கும் நமிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான். வீட்லயே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்குன்னு நமிக்கிட்ட சொன்னது கேட்டுதானே என்று தினேஷ் கேட்டார். கேட்டேன் பங்கு. ஆனாலும் என்ன ஹரிஷ் இழுக்க? விடு ஹரிஷ், அவன் மாமா பொண்ணுக்காக பண்றான், நீ ஏன் இவ்ளோ கவலைப்படுற? சக்திக்கே கொஞ்சம் கூட கவலை இல்ல. அவன் பண்ற தொழில்ல நிறைய லாபம் கிடைக்கும். அம்மா அப்பான்னு குடும்பத்தை விட்டே தள்ளியிருக்கான். அவன் சொந்தமா நினைக்கிறது நம்மைய மட்டும்தான்னு அடிக்கடி சொல்லியிருக்க. அப்போ அவளுக்கு செஞ்சுட்டு போறான் என்றார் பாண்டியா. அவர் சொல்றதும் சரியானப்படவே ஹரிஷ் அமைதியாக சீர்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் மண்டபத்திற்குள் வந்து நடுவாளில் சீரை வைக்க முக்கியமான 7 தாம்பூலம் மட்டும் மேடையில் நின்று இருந்த தீக்ஷண்யாவின் எதிரில் வைக்கப்படவும் முதல் தாம்பூல தட்டில் மோதிரம் மற்றும் ஆரத்தின் பாக்ஸை வைத்தான் சக்தி. அழகு பதுமையென நின்றிருந்த தீக்ஷண்யாவின் எதிரில் சீர்தட்டுகள் வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு உறவினர்கள் எல்லாம் வந்து இருக்க, அது மட்டுமின்றி நல்ல நேரமும் நெருங்கிவிட நமியை அழைத்து சக்தியை தீக்ஷண்யா பக்கத்தில் வந்து நிற்க சொன்னார் வள்ளி. மேகலை, குணா இருவரும் வந்தவர்களை வரவேற்று கொண்டும் இளைய ஆண்கள் அனைவரும் பந்தியை பார்த்து கொண்டிருந்தனர். ரேவதி, மீனா இருவரும் மேடையின் கீழ் ஒரு இடத்தில் அமர்ந்து நடப்பதையெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பக்கத்தில் பாண்டியாவின் மனைவி, மகன், மகள் மூவரும் அமர்ந்து மேடையை கவனித்திருந்தனர். ஐஸ்வர்யா, தாத்தா பாட்டிய உள்ள கூட்டிட்டு வா, சீக்கிரம் போ, சடங்கு ஆரம்பிக்க போகுது என கீதா சொல்லவும், இதோ போய் கூட்டிட்டு வரம்மா என தன் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த நிஷாவை சன்வியிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். பெரியம்மா, நிஷா குட்டி ஏன் தூங்கிட்டே இருக்கா? காய்ச்சல் கூட அடிக்கலையே என சன்வி கேட்க, அவளுக்கு உள்காய்ச்சல் இருக்குன்னு சரவணன் சொன்னா சன்வி. அதான் தூங்கி இருந்தா காய்ச்சல் போயிரும்னு மாத்திரை கொடுத்துருக்கான். நீ ஒன்னு பண்ணு, இவளை தீக்ஷண்யா ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு வந்துடு. இவளை ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டே இருக்க முடியாது என்றார் கீதா. சரிங்க பெரியம்மா
என சன்வி நகர போகவும் அவள் கையை பிடித்த சாய்ரா, அக்கா நான் போறேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் என கெஞ்சலாக கேட்க அவளை பாவமாக பார்த்தாள் வந்தனா. ஷன்வி கீதாவை பார்த்தாள். சாய்ரா, இங்கேயே இரு. காயத்ரி பார்த்தா அவ மனசு கஷ்டப்படும். ஏற்கனவே அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு ஒரு மாதிரி தான் இருக்கா. இப்ப நீயும் தள்ளி போனனா என்ன அர்த்தம்? தப்பு பண்ணது நீதானே? சக்திய அடிச்சிருக்க கூடாதுதான். ஆனா நீயும் அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல என்றவர் சாய்ராவின் முகம் மாறுவதில் அவளிடம் அதற்கு மேல் பேசாமல் ஷன்வியை பார்த்து, நீ போய் அவளை படுக்க வச்சுட்டு வா ஷன்வி என்றார். சரி பெரியம்மா என ஷன்வி அங்கிருந்து சென்றாள். சில நிமிடங்களில் மேகலை, குணா இருவரையும் அழைத்துக் கொண்டு ஐஸ்வர்யாவும் நிஷாவை தீக்ஷன்யாவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையில் படுக்க வைத்துவிட்டு ஷன்வியும் வந்தனர். சடங்கு ஆரம்பிக்க சில நிமிடங்கள் இருக்க, வீட்டில் உள்ள அனைவரும் அவரவர் துணையுடன் நிற்க, இளைய ஆண்களும் பெண்களும் ஒன்றாக நின்றிருந்தனர். அப்போதுதான் இனியாவுடன் நவீன் குடும்பம் வந்து மேடையின் கீழ் அமர்ந்து கொண்டனர். சக்தி வந்ததிலிருந்து யாரும் அறியாமல் தீக்ஷன்யாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ அவளுக்கு சக்தி கொண்டு வந்த அனைத்து தாம்பூல தட்டையும் என்னென்ன இருக்கிறது என்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். நம்மை வந்து தீக்ஷன்யாவை வெல்வெட் பதிந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சோஃபாவில் அமர வைத்துவிட்டு குத்து விளக்கை ஏற்றி வைக்கவும், சக்தி, தீக்ஷன்யா கழுத்துல இருக்கிற பழைய மாலையை எடுத்துட்டு தாம்பூல தட்டுல வச்சிருக்க புது மாலையை எடுத்து அவளுக்கு போட்டுவிடு என்றார் சரோ. சரோ சொன்னதும் தலையை அசைத்தபடி தாம்பூலத்திலிருந்து மாலையை கவரிலிருந்து எடுத்து நமிக்கையில் கொடுத்துவிட்டு தீக்ஷன்யாவின் கழுத்துல இருந்த மாலையை எடுக்க, நமி அவன் கையில் புது மாலையை கொடுக்கவும் அதை வாங்கி அவளுக்கு அணிவித்து விட்டான் சக்தி. அவனை பார்த்து தீக்ஷன்யா முறைக்க, பழைய மூடுக்கு வந்துட்டா, இனிமேல் ஏதாவது கொடுத்தாதான் என்கிட்ட சிரிச்சியே பேசுவா. ஆனா நீ சிரிச்சு பேசுறத விட முறைச்சு பாக்குறது தான் நல்லா இருக்கு. நீ சிரிச்சனா என்னால என்ன கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் என்னை பார்த்து சிரிக்காமலே இருந்துக்கோதி என மனதிலேயே சொல்லிக்கொண்டான். மாலை அணிவித்து முடித்ததும் சந்தனத்தை எடுத்து அவள் முகத்தில் தடவி ஆசிர்வாதம் செய்துவிட்டு, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னா குடு சக்தி என்றார் மேகலை. சந்தனத்தை எடுத்து 2 கையிலும் தடவிக்கொண்டு தீக்ஷன்யாவின் முகத்தில் தடவிவிட்டு, பின் அவள் 2 கைகளிலும் காலிலும் தடவிவிட்டவன் தட்டிலிருந்த ரோஜா இதழ்களை எடுத்து அவள் மீது தலையில் தூவி ஆசிர்வாதம் செய்தான். முதல் தாம்பூல தட்டில் வைத்திருந்த மோதிர பாக்ஸை எடுத்து யாரையும் பார்க்காமல் அவள் கையை மென்மையாக பற்றி மோதிரத்தை அணிவித்தான். அதையெல்லாம் கேமரா போட்டோவாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்திருந்தது. மேடையின் கீழ் இருந்த மீனாவும் ரேவதியும் போட்டோ எடுக்க, இனியா குடும்பம், பாண்டியா குடும்பம் புன்னகையுடன் கைத்தட்ட மற்றவர்களும் கைத்தட்டினர். சக்தியை முறைத்து பார்த்த தீக்ஷன்யா, இதென்ன மோதிரம், நல்லாவே இல்ல, இதை நான் கழட்டிடுவேன், எனக்கு பிடிக்கவே இல்லை என அவன் மேல் உள்ள கோவத்தில் பிடித்த மோதிரத்தையும் பிடிக்கவில்லை என அடமாக கூறினாள். யாருக்கும் கேட்காமல் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், மோதிரத்தை கலட்டின கொன்னிருவண்டி, என்ன நடந்தாலும் இந்த மோதிரம் உன் விரல விட்டு கொஞ்சம் கூட நகரக்கூடாது என அழுத்தம் திருத்தமாக கூறினான் சக்தி. அப்படி நகர்ந்தா என்னடா பண்ணுவ? நீ வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்ற ஜெகதம்பா பாட்டி பரோட்டா கடையில எதுவுமே வாங்கி தராதீங்கன்னு அத்தம்மா கிட்ட சாதாரணமா தான் சொல்லுவேன். உனக்கு எப்படி வசதி? என்னடி முறைக்கிற? நான் ஒன்றும் முறைக்கலையே, நான் சும்மா தான் பார்த்தேன். நான் மோதிரத்தெல்லாம் கழட்ட மாட்டேன். ப்ளீஸ் அம்மா கிட்ட மதுவும் எதுவும் சொல்லாத மாமா. அதுவும் பாட்டி கடை நெய் பரோட்டா மட்டும்தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதையும் கெடுத்துடாத என மரியாதையாக அதே சமயம் கெஞ்சும் குரலில் கூறினாள். நான் அத்தம்மா கிட்ட சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு என்று அழுத்தமாக கூறினான் சக்தி. நான் மோதிரத்தை கழட்ட மாட்டேன் மாமா. பிங்கி ப்ராமிஸ். உனக்கே தெரியும்ல, நான் ப்ராமிஸ் பண்ணா அதை காப்பாத்துவேன் என பாவமாக கூறினாள் தீக்ஷன்யா. சரி சரி, நான் அத்தம்மா கிட்ட சொல்லல. நீ பண்ணன ப்ராமிஸ மீற மாட்டேன்னு நம்புறேன் என சொல்லிவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான். அதன் பின் ஒவ்வொருவராக வந்து சக்தி செய்தது போல அவளுக்கு சந்தனத்தை பூசி ரோஜா இதழ்களால் ஆசீர்வாதம் செய்து பரிசு கொடுத்துவிட்டு சென்றனர். சாகித்யாவும் பிரேஸ்லெட் ஒன்றை பரிசீலித்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு வேகமாக சாய்ராவின் அருகில் வந்து யாரும் அறியாமல் அவளை இழுத்து கொண்டு அங்கிருந்த ஒரு அறைக்கு வந்தவன் கதவை தாளிட்டு அவளை கோபமாக பார்த்து, உனக்கு பைத்தியம் எதுனா பிடிச்சிருக்கா தேவி? எதுக்கு அப்படி ஒரு காரியம் பண்ண? நீ பண்ணன வேலையால இங்க யாராலையும் நிம்மதியா ஒரு வேலை பண்ண முடியல. எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லு என காரணத்தை அறிந்தும் கேட்டான். ஏன்னு கேட்டா என்னமாமா சொல்ல சொல்ற? உண்மையை சொல்லு தேவி. உண்மையா அந்த தீக்ஷன்யாவுக்கு அவ்வளவு சீட் செய்யக்கூடாதுன்னு தான் பண்ண.
எனக்கு தெரியும் இந்த மாதிரி சடங்குல நிறைய சகுனம் பார்ப்பாங்கன்னு. அதான் வேணும்னே தட்டி விட்டேன் என உண்மையை ஒத்துக்கொண்டாள் சாய்ரா. அதை கேட்ட சாகித்யாவுக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கொள்ளதான் தோன்றியது. அவள் மனம் அவனுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதை உரிமையாக கேட்டு சண்டை போடலாம். இந்த மாதிரி குறுக்கு வழியில் செல்வது அனைவருக்கும் சங்கடம்தானே. இப்போதே சாய்ராவுக்கு குடும்பத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும். வீட்டின் பெரிய மருமலாக வரப்போகிறவள் இப்படி செய்தால் குடும்பம் நிம்மதியாக இருக்காது. தினமும் சண்டை சச்சரவுடன் தான் இருக்கும் என நினைத்தபடி அவள் முகத்தை இரு கையால் ஏந்தி, தேவி, நீ என்ன லவ் பண்றதானே என கேட்டான். ஆமாம் மாமா, உன்னை உயிருக்குயிரா லவ் பண்றேன் என மறுக்காமல் பட்டென கூறினாள் சாய்ரா தேவி. என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா நீ இப்படிலாம் இருக்க மாட்ட தேவி. மம்மி அடிக்கடி சொல்வாங்க, சின்வா குடும்பத்து பெரிய மருமக ரொம்ப பொறுப்பான பொண்ணா, அமைதியானவளாவும், குடும்பத்தை அனுசரிச்சு போறவளாவும் இருக்கணும்னு. வருஷ பெரியம்மா அப்படிதான் இப்ப இருக்காங்க. இப்போ நான் உன்கிட்ட எதுக்கு இத சொல்றேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. உன்னை விட நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை யாராவது ஏதாவது சொன்னா அது என்ன சொல்ற மாதிரி. இன்னைக்கு சக்தி உன்னை அடிச்சிட்டான்னு சன்வி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது எனக்கு உன் மேல கோவத்தை தாண்டியும் உன்னை சக்தி அடிச்சிட்டான்னு சொன்னதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு மட்டும்தான் உன்னை அடிக்கிறதுக்கும் தொடுறதுக்கும் ஆள்ற வரைக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. சக்தி மேல எனக்கு பாசம் இருக்குதான். தம்பியா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா மனைவியா காதலியா அவனுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு உயிரு. தயவு செஞ்சு எனக்காக எதுவும் பண்ணாத. எது நடந்தாலும் பொறுத்து போ என்றான் சாகித்யா அழுத்தமாகவும் அதே சமயம் பொறுமையாகவும். அதை கேட்டு சாய்ரா வேகமாக அவனை அணைத்து கொண்டாள். அவளுக்கு வஞ்சக எண்ணம் இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த எண்ணம் வர காரணம் கூட சாகித்யா தானே. சாகித்யாவை தீக்ஷண்யாவுக்கு கல்யாணம் செய்து வைப்பேன் என வீட்டில் உள்ள அனைவரும் சொன்னதை கேட்டுதானே தனக்கு சொந்தமான ஒருவரை எப்படி இன்னொருவருக்கு கொடுக்கலாம் என நினைத்து அந்த கோபம் அனைத்தும் தீக்ஷண்யாவின் மேல் திரும்பியது. ஆனால் அவள் அறியாத ஒன்று, சாய்ராவே விட்டு கொடுத்தால் கூட தீக்ஷண்யா சாயை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்ல மாட்டாள் என்பது. ஆனால் அப்போதும் சாய்ரா புரிந்து கொள்ள மாட்டாள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் ஒன்று, சாய்ராவால் தான் தீக்ஷண்யா வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பது மட்டும் 100% உண்மை.